தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த வாரத்துல நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்தது நம்ம பார்த்தோம். பிரதமர் மோடி வெளிநாட்டுல இருந்தாரு. ஈரான் அமெரிக்காவுக்கான அந்த மோதல் திரும்ப தொடங்கினதை நம்ம பார்த்தோம். இங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் விஜய் கரூருக்கு போயிட்டு வந்தாரு. மதிமுக விசிகாவோட ஒரு சின்ன சின்ன கருத்து பரிமாற்றங்கள் அதெல்லாம் கூட நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதிமுகல எப்பவும் போல அந்த குழப்பமான சூழல் அதை நீடிக்கிறதையும் நம்ம நியூஸ்லலாம் பார்த்தோம் போன வாரம் ஷோலலாம். பட் இப்போ அரசியலை தாண்டி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. வாரத்துல 6 நாள் அரசியல் பேசிட்டோம். இப்போ அரசியல் இல்லாம சில கேள்விகள் வந்திருக்கு. அதை எடுத்து பேசலாம். ஆனா அதுலயும் எப்படியாவது அரசியல் உள்ள வந்துடும், அது தவிர்க்க முடியாது. ஸோ நம்ம ஷோக்குள்ள போய் பேசிடுவோம். கார்த்திங்கிற நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை சந்திக்கிற மனிதர்கள் அவங்களோட நேரத்தை எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. கேட்க கூடாதவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. பட் இருந்தா கூட எங்க வாழ்க்கையில இருந்து சொல்லாம நம்ம படிச்ச பல விஷயங்கள் எடுத்து நம்ம சொல்லுவோம். இப்ப ரீசெண்டா டீப் ஒர்க்குங்கிற புக்கை நான் படிச்சேன். கால் நியூபோர்ட், தமிழ்ல கருமமே கண்ணாக PSV குமாரசாமி நல்ல மொழிபெயர்ப்புல அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்காரு. ரொம்ப ஒரு அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தை இந்த நேர மேலாண்மையை பத்தி தான் சொல்லுது. இந்த நேரத்தை யார் யாரெல்லாம் முறையா கடைபிடிக்கிறாங்களோ, அதை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாம் நிச்சயம் வெற்றியாளர் ஆகலாம் அப்படின்னு அந்த புத்தகத்தோடைய கருத்து. இப்ப இருக்கிற அந்த பொருளாதார சூழல்ல எது ரொம்ப ஒரு அரிய குவாலிட்டின்னு பாக்குறப்ப, ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றதுதான் இந்த சமூகத்துல ரொம்ப ரொம்ப ஒரு அரிதா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாவே மாறிடுச்சு. இப்ப நீ இந்தியாவில் எடுத்துக்கிட்ட அப்படின்னா மொத்தம் ஒரு 75 கோடி பேர்கிட்ட மொபைல் இருக்கு. அதுல ஆவரேஜ் ஸ்கிரீன் டைம்னு பாக்குறப்ப 7 மணி நேரம். ஒவ்வொருத்தரும் நம்ம வேலைக்கு போறோம், இல்ல காலேஜ் படிக்கிறோம், என்னென்னமோ தளங்களை நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் கூட மொபைலுங்கிற தளத்துல எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு நாளைக்கு இந்தியர்கள் 7 மணி நேரம் யூஸ் பண்றதா தரவுகள் தெரிவிக்குது. இப்போ 7 மணி நேரம் நம்ம மொபைலே யூஸ் பண்ணிட்டு இருந்தா எப்படி நம்மளால டீப் ஒர்க் பண்ண முடியும், எப்படி ஃபோக்கஸா ஒரு ஆற்றலோட ஆழ்ந்த சிந்தனையோட ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு இருக்குல்ல. அதான் அந்த புத்தகத்துல எப்படிலாம் நீ அதை ஒர்க் அவுட் பண்ணலாங்கிறத ரொம்ப தரவுகள் மூலமாகவும் டேட்டா மூலமாகவும் சயின்டிபிக் மூலமாகவும் அடுக்கி இருந்தாரு கால் நியூபோர்ட். இந்த புத்தகத்தை பேசணும்னாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பேச முடியும். பட் அதோடைய சாராம்சம் மட்டும் நான் சொல்றேன். கால் நியூபோர்ட் இந்த புத்தகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆழ்ந்த வேலை செய்யறத ஒரு வழக்கமாவே மாத்தணும் அப்படிங்கிறாரு. நம்ம தினசரி வேலையில ஆழ்ந்து வேலை செய்யறது வழக்கமா மாத்தணும். அந்த வேலை செய்யறப்ப இந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத மாதிரி பாத்துக்கணும்னு குறிப்பிடாரு. அதுக்கு நிறைய இது சொல்றாரு. மொபைல் நோட்டிபிகேஷனா இருக்கலாம், இல்ல போன் டெலிஃபோனா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். எந்தவித டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம ஆழ்ந்து இந்த இடத்துல நம்ம உட்காந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி இப்ப இன்கேஸ் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட போர் அடிக்கும்ல, டக்குன்னு போர் அடிக்கிறப்ப நம்ம மொபைல் போன் எடுக்கிறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட பேசலாம் அவசியம் தான். பட் அது அந்த மாதிரி போர் அடிக்கிற நேரத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல நம்ம போன் யூஸ் பண்றது அப்படின்னு பண்ணா தொடர்ந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் ஏற்படும். அந்த நேரத்தை நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப காலேஜ் படிக்கிறப்பதான் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி போர் அடிச்சு என்ன பண்ணுவேன், சும்மா தான் உட்காந்துருப்பேன். இப்ப சும்மாவே உட்காந்துருக்க முடியல யாருனாலையுமே. அந்த மாதிரி ஒரு இதே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மைண்ட்ல இருந்து. அதே மாதிரி சோசியல் மீடியால இருந்து முடிஞ்ச அளவுக்கு குட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. தவிர்த்துருங்க, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க, தொரோற மாதிரி இருங்க அப்படின்னு குறிப்பிட்டாரு. ட்ரெயின் த ஷாலோ, மேலோட்டமான வேலை செய்யற நேரத்தை கம்மி பண்ணுங்க அப்படின்னு அந்த புத்தகத்துல சொல்றாரு. இதுக்கு கவனம்ங்கிறது ஒரு பயிற்சினால மட்டும்தான் வர முடியும். நம்ம எடுத்தோடனே உட்காந்து 1 மணி நேரம் வேலை செய்யணும்னு வரவே வராதுங்கிறாரு. தொடர்ந்து கவனம் செலுத்துறது மூலமா ஒரு பயிற்சியின் மூலமாக தான் இது நம்ம அடைய முடியும்னு குறிப்பிட்டாரு. அதே மாதிரி மல்டி டாஸ்க் பெரிய லெவல்ல பண்ணாதீங்க, அது உங்களோட செயல்திறனை ரொம்ப குறைக்கும்னு குறிப்பிடுறாரு. முக்கியமான வேலைகள் எல்லாமே நேரத்தோட திட்டமிடலோட பண்ணுங்க. அது முக்கியமான வேலைகளை ஆற்றல் மிக்க நேரத்துல செய்யுங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம காலையில நேரம் சில பேருக்கு ஆற்றலோட இருக்கும், சில பேருக்கு நைட்டு நேரம் ரொம்ப ஆற்றலோட இருப்பாங்க. அதை யார் ரொம்ப நைட்டு மியூசிக் போறாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆற்றல் மிக்க நேரம் ஒண்ணு இருக்கும், அதை கண்டுபிடிச்சு அந்த நேரத்துல அந்த ஃபோக்கஸ் டீப் ஒர்க் பண்ணுங்கன்னு குறிப்பிடுறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு சிறந்த மனிதரா இருந்தா கூட 2 மணி நேரத்துல இந்த 4 மணி நேரம் வரைக்கும் தான் டீப் ஒர்க்கே பண்ண முடியுமா? நம்ம இந்த டீப் ஒர்க் பண்ற நேரத்துலயுமே சோசியல் மீடியான்னு போட்டு இன்னும் காலி பண்ணி விட்டுறோம். எனக்கு இதுல ரொம்ப கவனம் எடுத்துன்னு பாக்குறப்ப இந்த டைம் பிளாக் தான். நேரத்தை காலையில 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் பிளாக் த டைமை முதல்ல என்னென்ன பண்ண போறவங்க திட்டமிடுங்க. டீப் ஒர்க் பிளாக் அது என்ன சொல்றாருன்னா, இப்ப காலையில நம்ம ஆபீஸ் தான் வர போறோம்னா, இப்ப காலையில முக்கியமான வேலைகளுக்கு நேரம் கொடுத்து அந்த நேரத்துல அந்த முக்கியமான வேலைகள்லாம் முடிச்சிடணும்னு சொல்றாரு.
அதுக்கு பிறகு வந்து இந்த மேலோட்டமான வேலைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே வந்து ஈவினிங்க்கு மேல பாருங்கிறார். இப்போ யாருக்காவது மெஷின் அனுப்புறதா இருக்கலாம், இல்ல முக்கியமான மெயில் இல்லாததுக்கெல்லாம் ரிப்ளை பண்றதா இருக்கலாம், அதெல்லாம் ஈவினிங்க்கு மேல பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பஃபர் பிளாக்னு ஒன்று குறிப்பிடுறாரு. நம்ம எவ்வளவுதான் வந்து திட்டமிட்டால் கூட சில நேரங்கள்ல அந்த டீப் ஒர்க் பண்ற நேரத்துல வேற ஏதாவது வேலை வந்துடும். அப்ப அந்த பஃபர் பிளாக் வச்சு அந்த வேலையை அன்னைக்கே முடிங்க அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. லாஸ்டா தான் சொல்றாரு, பணி நிறைவு விதி, ஷட் டவுன் ரிச்சுவல். டெய்லி நம்ம வீட்டுக்கு கிளம்புறப்ப இல்ல ஏதோ ஒரு வேலை செய்யறப்ப அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிச்சுட்டு, ஓகேப்பா நீங்க நம்ம வந்து நம்ம டைம் டேபிள் போட்ட மாதிரி பக்காவா எல்லாத்தையும் முடிச்சுட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ நம்ம எவ்வளவுதான் வேலை பார்த்தா நீ வேலை பார்த்த மாதிரி இல்லப்பான்னு பல பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்மளே கூட வந்து சொல்லியிருப்போம். அப்படிலாம் நம்மள இப்படி சொல்றவங்க நமக்குள்ளேயே ஒரு மனச்சோர்வு வந்து ஏற்படும், நம்ம பெருசா வேலை பார்க்கலங்கிறேன்னா நமக்குள்ளேயே வந்து ஏற்படும். அப்ப இந்த வந்து ரொட்டீனா வந்து ஃபாலோ பண்றப்ப நம்மளால ஒரு டீப் ஒர்க்கை பண்ண முடியும், நம்ம நினைச்ச இலக்கை நோக்கி போக முடியும்னு வந்து சொல்றாரு. யார் யாரெல்லாம் டீப் ஒர்க் பண்ணலையோ அவங்க எவ்வளவுதான் ஆசைப்பட்டால் கூட, எவ்வளவுதான் அவங்க வந்து செயல்பட்டால் கூட, டீப் ஒர்க் இல்லைன்னா நம்ம அச்சீவ் பண்றதுக்கான காலமும் ரொம்ப அதிகமாகலாம், இல்ல அச்சீவ் பண்ணாம கூட வந்து போகலாம். டீப் ஒர்க் தான் எல்லாத்துக்கும் முக்கியம்னு வந்து சொல்றாரு. மொபைல் போன் நமக்கு ஒரு பெரிய அடிக்ஷனாவே இருக்கு. அது அவர் சொல்லல, பொதுவா இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆய்வாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைம் வந்து லிமிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 1 நேரம் தான் நான் மொபைல் போன் பார்க்க போறேன், 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் தான் பார்க்க போறேன், சோசியல் மீடியால ஒரு 1/4 மணி நேரம் இருக்க போறாங்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன், தேவையான நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணிடலாம், இல்ல வந்து அதை வந்து ஆஃப் பண்ணியே வந்து வச்சிடலாம். தூங்குற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லது காலையில் எழுந்திருக்கிற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் போனே தொடாம வந்து இருக்கலாம். இப்படிலாம் நம்ம வந்து செயல்படுறப்ப நமக்கு நாமே ஒரு உற்சாகமா வந்து இருக்கும். அதே மாதிரி டீப் ஒர்க்கை செய்யற மாதிரியே வந்து இருக்கும், நம்ம இலக்கையும் வந்து அடையலாம். இதான் வந்து சொல்றாங்க. வந்து வெற்றியாளர்கள் எல்லாருமே வந்து நேரம்னு சொல்லுவாங்க. ஏபிஜே அப்துல் கலாமா இருக்கட்டும், பெரிய பெரிய அறிஞர்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து நேரத்தை பயன்படுத்துங்க, இந்த உலகத்திலே விலை மதிப்பில்லாத நேரம்னு சொல்லுவாங்க. அது இந்த புக்கெல்லாம் படிக்கிறப்ப நமக்கு வந்து ஐயோ இப்போ நேரம் தானே முக்கியம்ட்டு ஒரு 2 மாசம் ஓடுவோம், அப்புறம் திருப்பி வந்து சோர்வாயிட்டா தானே மனித இயல்பு தானே அது. பட் அதை கன்சிஸ்டன்டா பண்றவங்க தான் மிகப்பெரிய வெற்றியாளரா மாறுறாங்க. அதை நம்ம கண்கூடவும் நிறைய பயோகிராஃபில வந்து படிக்கிறோம் இல்ல பாக்குறோம். நான் படிச்சதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். டீப் ஒர்க், கால் நியூபோர்ட், தமிழ் வந்து PSV குமாரசாமி எழுதியிருக்காரு, கர்மமே கண்ணாக. நிசாருங்கிற நேயர் என்ன கேட்டிருக்காருன்னா, யூரோப்ல ஹீட் வேவ் அதிகமா இருக்கு, அதை பத்தி டீட்டெயிலா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா யூரோப்ல வந்து நம்ம இங்க 40-45 டிகிரிலாம் வந்து நம்ம ஹீட்டை வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், எதையும் தாங்கும் உடம்பு. ஆமா, நம்ம இந்தியன்ஸ் வந்து அப்படி இருக்கோம். பட் யூரோப்பியன் கண்ட்ரீஸை பொறுத்தவரையும் அவங்களுக்குலாம் 35 டிகிரி தாண்டினாலே அது பெரிய பிரேக்கிங் நியூஸ். இப்போ அங்கே வந்து 40க்கு மேலே 42 எல்லாம் போகிறதா சொல்றாங்க டிகிரி செல்சியஸ்ல அந்த ஹீட் அப்படிங்கிறது. பார்க்குறோம் நிறைய ஃபவுண்டன்ல வந்து அவங்க யூரோப்பியன்ஸ்லாம் குளிச்சுட்டு இருக்க மாதிரி, அங்கே பொது இடங்கள்ல உள்ள ஃபவுண்டன்ல சூட தணிக்கிறதுக்காக அங்கே போய் குளிச்சுட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் பார்க்குறோம். அங்கே ரொம்ப ஹீட் வேவால கிட்டத்தட்ட 3500 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கதாகவும் ஒரு செய்தியும் வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு கடுமையான ஒரு வெப்ப அலையை தான் வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்பெயின், பெல்ஜியம், ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கே எல்லாமே வந்து ஒரு மோசமான சூழல் தான் இந்த ஹீட் வேவால் வந்திருக்கு. இதுக்கு எல்னினோ தாக்கம் தான் காரணமா அப்படின்னு கேட்டால் இல்லை, உலக அந்த வெப்பமயமாதல் தான் காரணம், அந்த குளோபல் வார்மிங் தான் காரணங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எல்னினோட தாக்கம் ஓரளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, அங்கேருந்து வர சில நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்னென்னா, ஏசிக்காக ஃப்ரான்ஸ்லலாம் போய் அடிச்சுட்டு ஏசியை தூக்கிட்டு வராங்க, உள்ளே இருந்து கூட்டமாக உள்ளே போகிறாங்க, ஏசி இருக்கிற கடைக்குள்ளே, ஃபேன் இருக்கிற கடைக்குள்ளலாம் போயிட்டு வேகமாக முண்டி அடிச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வர காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. இதை பற்றி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மொத்தமாக ஒரு 20-25% வீடுகளில் மட்டும்தான் ஏசியை பயன்படுத்துகிறாங்களாம். 5ல் ஒரு வீட்டில் தான் ஏசி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹீட் வேவை சமாளிக்க முடியாமல் இப்போ தான் போய் ஏசியை நிறைய பேர் வாங்குற மாதிரியான செய்திகளும் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏசியை யூஸ் பண்ணுறதுனாலே குளோபல் வார்மிங் அதிகமாகும், அது இன்னொரு பக்கம் இருக்குது. பட் சூட்டை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்படியான வேலைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, ரோடு மெல்ட் ஆகிற மாதிரியான சில வீடியோக்கள் கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து அங்கே உள்ள அந்த சாலைகள், யூரோப்பில் உள்ளதெல்லாம் வந்து ஈரப்பதம், ஒரு குளிர் தாங்குற மாதிரியான சாலைகளாக இருக்கும். ஸோ ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்தால் அது மெல்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான செய்திகள் தான் அந்த வீடியோவோட சேர்ந்து பகிரப்படுது. இன்னொரு பக்கம் ஜெர்மனியில் வந்து அந்த ட்ராம், அந்த வண்டி போகிற அந்த தண்டவாளம், அதெல்லாம் கூட உருகிற மாதிரியான ஃபோட்டோஸையும் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க தாங்க முடியாமல் ஒரு ஹீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. யூரோப்பில் பொறுத்தவரையும் ஹாட்டஸ்ட் ஜூன் எவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜூன் மாதம் தான் இதுவரையும் இல்லாத அளவுக்கு ஒரு வெப்பத்தை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து வெறும் மனிதர்கள் ஒரு பக்கம் வந்து நீர்ச்சத்து குறைபாடு,
ஸோ வேற பிரச்சனைகள், மன அழுத்தம், இதய கோளாறு, நிறைய பிரச்சனை இந்த ஹீட்டால அவங்க சந்திக்கிறாங்க. அதனால ஹாஸ்பிட்டல்ஸும் நிரம்பி வழியுது. ஒரு பக்கம் உயிரிழப்புகள் நடக்குது. இதெல்லாம் ஒரு சுகாதாரத்துறைக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல விவசாயம் அதுவுமே பெரிய அளவு நீர்ப்பாசனம் இல்லாம பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. தண்ணீர் தட்டுப்பாடால சில இடங்கள்ல சுற்றுலா தலங்களும் வந்து முடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால நிறைய பிரச்சனைகள் அங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம இதெல்லாமே வந்து அங்கிருந்து செய்திகளா நம்ம பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து யூரோப்ல இருப்பாங்க. அப்படி எப்படி இருக்கு அங்க, தாங்கிக் கொள்ள முடியாத அளவு இருக்கான்னு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இதுக்கு இந்தியாவுமே தயாராகணும் போலதான் இருக்கு. இந்த குளோபல் வார்மிங், எல்னினோ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கேயுமே வந்து வெப்பம் அதிகமாகும். இன்னொன்னு ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமா போகும், குளிருமே எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்லாம் சொல்றாங்க எல்னினோவை பொறுத்தவரையும். மழையுமே அளவுக்கு அதிகமா பெய்யும்னு சொல்றாங்க, கிளவுட் பஸ்ட் நடக்கும்னா சொல்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த எல்னினோ வச்சு நம்ம பூலோகின் நண்பர்கள் வெற்றி செல்வனை வந்து நான் வந்து பேட்டி எடுத்தேன். போன வாரம் கூட நம்ம வேடன் வெட்டியில டெலிகாஸ்ட் ஆச்சு. அதோட லிங்க் கூட முதல்ல கொடுக்குறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த எல்னினோ தாக்கத்தால அமெரிக்கால அந்த டொர்னாடோன்னு அந்த மாதிரி சொல்ல போற அந்த சூறாவளிங்கிறது ரொம்ப அதிகமா வர வாய்ப்பு இருக்கான். அதே மாதிரி நமக்கு பாக்குறப்ப வந்து வறட்சிங்கிறது ரொம்ப கடுமையா இருக்கும்னு வந்து சொல்றாங்க. வறட்சியில வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க, எல்லாருமே பாதிக்கப்பட போறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 12 மாநிலங்களுக்கு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு கொடுக்கலன்னா கூட நம்மளும் அலர்ட் ஆக வேண்டியது அவசியம்னு சொல்லிட்டு வெற்றி செல்வன் அந்த பேட்டியில் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அவர் சொல்ற பல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஷாக்கிங் தரமா தான் வந்து இருந்தது. ஓகே, நம்ம வந்து இயற்கையோட அந்த விஷயங்களுக்கு தயாராகி தான் இருக்கணும். ஸோ அரசும் சரி, இங்க உள்ள அரசியல் கட்சிகளும் சரி, இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது யாருமே இது வரைக்கும் நம்ம கொடுக்கவே கிடையாது. இப்ப ஏற்கனவே இந்த சம்மர் சீசன்லயே வந்து அடிக்கடி கரண்ட் கட் ஆகிட்டே இருந்துச்சு, இன்னுமே கரண்ட் கட் ஆகிட்டு தான் இருக்குது. இல்ல, அங்கேயுமே வந்து நம்ம யூரோப்லயே நிறைய இடங்கள்ல வந்து இந்த பவர் சப்ளை வந்து நிறைய கட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க, இந்த அதிகமான வெயில் காரணமாக. நிச்சயமா அடுத்து வந்து உலகத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போற ஒரு நிகழ்வுன்னு பாக்குறப்ப இந்த மாதிரி வந்து ஒரு கிளைமேட் சேஞ்சா தான் இருக்க முடியும். ஆட்சி மாற்றத்தை கூட வந்து ஏற்படுத்தும். பட் இந்தியால ஒரு பெரிய தீவிரமா இல்லைன்னா கூட மெல்ல மெல்ல அதை நோக்கி தான் நம்மளும் வந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ டெய்லியும் நம்ம பாக்குறோம், டெய்லியும் வந்து டிவி காட்சி வந்ததுக்கு பிறகுதான் அதிகமா பார்க்க முடியுது. ஏதோ ஒரு ஏரியால பொதுமக்கள் வீதிக்கு வந்து போராடிட்டே இருக்காங்க, கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அதிகமாகவும் தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. மின் தேவைங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சு. ஆமா, அதெல்லாம் தாண்டி பல தேவைகளுமே இங்க இருக்கு. இது அரசாங்கம் தயாராகுதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி நம்ம தயாராகணும். பட் பூலி நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் பெரிய அளவுல தயாராகலன்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதை அதை நம்ம பார்க்கும்போதே தெரியுது. நம்ம இந்தியாவில் உள்ள எந்த அரசியல் கட்சியுமே சுற்றுச்சூழலை பத்தி பெரிய அளவுல பேசல. நாம் தமிழர்ல சில மேடைகள்ல வந்து பேசுவாங்க. பட் அரசா வந்து எந்த அரசுமே அதுக்கு தயாரா இருக்க மாதிரி தெரியல. பட் அரசு மட்டும் தான் நடவடிக்கை எடுத்து நம்மளெல்லாம் காப்பாற்ற முடியும். பட் அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணாதப்ப நம்மளே காப்பாற்ற வேண்டியதான். நமக்கு நாம திட்டம் தான் இங்க. ஆமா, தண்ணீர் இல்லாதனால விவசாயிகள் படுற கஷ்டத்தை பாக்குறோம். காவிரியில இருந்து தண்ணீர் வரல. இது எல்லாமே வந்து ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இன்னும் பெருசா நடக்கும்போது இன்னும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஸோ சீரியஸா எடுத்துக்கணும் இது அரசாங்கம். மணிப்பூர்ல இயல்பு நிலை திரும்பிடுச்சா, அங்க இருந்த செய்திகளே வரதில்லையே, அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ்ங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு. ஆமா, மணிப்பூர் வந்து ஒரு பெரிய ஒரு வயலன்ஸ் வந்து சந்திச்சுது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த காட்சிகள்லாம், கொடூரமான காட்சிகள்லாம் அங்கிருந்து வந்தது. அது எப்படி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா, அங்க உள்ள குக்கி பழங்குடிகள் மேத்தி அப்படிங்கிற அந்த ஆதிக்க சாதியும் பழங்குடி அந்தஸ்து வேணும்னு கேட்டதுனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க ஏற்கனவே வந்து நிறைய அதிகாரத்தோட தான் இருக்காங்க. சட்டமன்றத்திலையும் சரி, பணபலத்துல எல்லாத்துலேயுமே வந்து அந்த மேத்தி இனம் நல்லா தான் இருக்காங்க. இப்போ பழங்குடி அந்தஸ்து கேட்டாங்கன்னா அவங்க இன்னும் எங்களோட நிலங்கள்லாம் கூட எடுத்துக்கிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாக ஆரம்பிச்ச பேரணி தான் 2 இனத்துக்கும் ஒரு பெரிய இனக்கலவரமே வெடிச்சுது. அதுக்கப்புறம் அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது. இப்போ திரும்ப வந்து பாஜக அரசாங்கமே ஆட்சியை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கேள்விக்கு ஒரே பதிலா சொல்லி முடிச்சிடலாம். அங்க வந்து இயல்பு நிலை திரும்பிருச்சா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அங்க ஒரு சில இம்பால் மாதிரியான சில டவுன்ஸ்ல மட்டும் ஸ்கூல்ஸ் வந்து ரீஓபன் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்லாம் வந்து ஏற்கனவே இல்லாம இருந்த மார்க்கெட்லாம் வந்து வந்திருக்கு. ஆனா வீடுகளை இழந்தவங்கலாம் இன்னும் வந்து கேம்ப்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு அடிப்படை விஷயங்கள் கூட இன்னும் திரும்ப வரல. இயல்பு நிலைக்கு அவங்க திரும்பல. வீடு இழந்தவங்க, உறவுகளை இழந்தவங்க எல்லாருமே வேதனையோட தான் அங்க இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சில இதுல வந்து விவசாயம் கூட தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல மட்டும்தான், கம்மியான இடங்கள்ல மட்டும்தான் இயல்பு நிலைக்கே வந்திருக்காங்க. இதுல அதிர்ச்சியான ஒரு செய்தியும் வந்து மணிப்பூர்ல இருந்து நமக்கு வருது. என்னன்னா, கங்போக்பி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு. இதுல குக்கி பழங்குடியின மக்கள் தான் பெருமளவு வந்து வசிக்கிறாங்க. இந்த மாவட்டத்துல வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வேணும் அப்படின்னா 250 ரூபாய் இருந்தாதான் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து
இந்தியாவிலே ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு மாவட்டமா இந்த கங்போக்பி வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல 250 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல், 5000 ரூபா 6000 ரூபா கொடுத்தாதான் எல்பிஜி வீட்டு உபயோக சிலிண்டரே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இது ஏன் அப்படி அங்க இருக்கு அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பு அங்க வந்து நாகா பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு 6 பேர் வந்து பிணமா வந்து கண்டெடுக்கப்பட்டாங்க. இந்த 6 பேரையும் கடத்திட்டு போய் அங்க வச்சு கொலை பண்ணது இந்த குக்கி பழங்குடிகள் தான். அதனால அவங்களுக்கு போற அந்த அரிசி, பருப்பு, அத்தியாவசிய தேவை, எல்பிஜி, பெட்ரோல் எதையுமே நாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு நாகா ஆயுத இனக்குழு வந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதனால அங்க உள்ள மத்திய பாதுகாப்பு படையும் இருக்காங்க, மாநில காவல்துறையும் இருக்காங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த மாவட்டத்துக்குள்ள மட்டும் போகவே முடியல, போக்குவரத்தே இல்லாம தான் இருக்கு. பட் ஒரு 15 மாசத்துக்கு முன்னாடியே மத்திய அரசு அங்க ஃப்ரீ மூவ்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர் வந்து ஈஸியா வேற மாவட்டத்துக்கு போகலாம், அதே மாதிரி பொருட்களும் அங்கிருந்து இங்க வந்து மாவட்டத்துக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாவட்டம் மட்டும், இந்த கங்போக்பி அப்படிங்கிற மாவட்டம் மட்டும் ரொம்ப மோசமான ஒரு சூழலை தான் சந்திச்சிருக்கு. அங்க உள்ளவங்கலாம் என்ன, அந்த மக்கள்லாம் வந்து தேசிய ஊடகங்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, அரிசி பருப்பும் இல்லை, நாங்கள் வெளியே போய் வாங்கிட்டு வந்தா கூட 1 மாசத்துக்கு ஒரு தடவை யாருன்னு நோட் பண்ணி நீ வாங்கிட்டு வந்துட்டியா, இனிமே வாங்கக்கூடாது 1 மாசத்துக்குன்னு சொல்லி தான் எங்களை அந்த நாகா இனக்குழுவை சேர்ந்தவங்க அனுப்புறாங்க. ஸோ நாங்கள் ஒரு மோசமான சூழல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்படியே போச்சுன்னா பசியாலே பட்னியாலே நிறைய பேர் இங்கே வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலாவே மணிப்பூர் வந்து ஒரு மோசமான சூழல் தான் நிலவுது. அதுலேயும் இந்த மாவட்டம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல பேச்சுவார்த்தை நடத்துறோம், நாகா பழங்குடியினத்துக்கும் குக்கி பழங்குடியினத்துக்கும் அமைதியை ஏற்படுத்துவோம் அப்படின்லாம் சொல்றாங்களே தவிர அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா போகல. ஸோ ஒரு மே மாசத்துல இருந்தே அவங்க வந்து ஒரு ரொம்ப கடுமையான ஒரு சூழல்ல தான் இருக்காங்க. இன்னும் 1 மாசம் 2 மாசம் போச்சுன்னா அங்க நிறைய உயிரிழப்புகள் பசி பட்னியால வருங்கிறது தான் அங்க இருந்து வர செய்தி. ஸோ மணிப்பூர் சீக்கிரம் இயல்பு நிலைக்கு வரணும், இந்த கங்போக்பி மாவட்டமும் இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமும். இந்த வாரம் கருத்துரை பகுதியில 3 கேள்விக்கு சொன்னா கூட கொஞ்சம் நம்ம டீப்பா சொல்லியிருக்கோம்னு வந்து நம்புறோம். நிறைய கேள்விகள் கேளுங்க, தொடர்ந்து கருத்துரை பகுதியில் விவாதிப்போம். நன்றி. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.